வாங்க அன்பு விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பகவானானவர் பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறார். இப்படி பாக்கியஸ்தானத்திற்கு மாறும் குரு பகவானானவர் தனது 5ஆம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும், தனது இதே போல பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையால் பஞ்சமி ஸ்தானத்தையும், தனது 9ஆம் பார்வையால் களத்திர ஸ்தானத்தையும் பார்க்கிறார். இப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அதிசயங்கள் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகள் நிறைவேறாத ஆசை நிறைவேறப் போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முக்கியமாக கடன் வாங்கி வந்துச்சுருந்தா கூட இந்த கால நேரத்தில் அந்த கடன்லாம் அடைச்சிட்டு வீடு வண்டி வாங்குறதுக்கான யோகங்கள் அதிகமாக இருக்குது. அதே போல் தாய் வழி உறவுகளால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான வெற்றி ஏற்றம் அப்படிங்கிறது பெற்றுத்தர போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துல உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் எந்த வகையில்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பான ஏற்றம் உச்சத்தை நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து உங்களுக்கான சூழல் இருக்கவில்லை. இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீரத்தோட செயல்படுவாங்க. வீரத்தோட செயல்படுறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சாதனையாளராகவே பிறப்பின் மூலிமா இவங்க ஒரு சாதனையாளராக காணப்படுவாங்க. பணம் பொருள் எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மாற்றும் எண்ணமும் வலிமையும் இவங்களுக்கு அப்படியே இருக்குது. அதே போல் இவங்கள அன்பால் மட்டும்தான் கட்டி போட முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களோட நண்பர்கள் உறவினருடன் நெருங்கி பழகும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த துறைகளில் சிறப்பாக இருப்பாங்க. இவங்களோட பேச்சு அப்படிங்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு, அதாவது எப்பவுமே மற்ற ராசி நட்சத்திரங்களுக்கு இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். உங்களுக்கு குரு பெயர்ச்சி மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களும் சூப்பராக இருக்கவில்லை. இந்த கால நேரத்தில் சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரூண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், சப்தமஸ்தானத்தில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் கேது அப்படின்ட்டு கிரகங்கள் இருக்குது. மேலே சொன்ன 3 அதிசயங்கள் மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற உங்களுக்கான பொது பலன்களை இங்கே பார்க்கலாம். இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட சீரும் சிறப்புமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீண் பிரச்சனைகளை சந்திக்கலாம். அந்த வீண் பிரச்சனைகளானது உங்களோட நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஏற்றவாறு, அதாவது அதை அதிகரிக்கும்வாறு அந்த பிரச்சனைகளை நீங்கள் சுமூகமாக முடிப்பீங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமாகும். எந்த காரியத்தை செஞ்சுற மாதிரி இருந்தாலும் அதில் வந்து இருக்க சாதக பாதங்களை இந்த கால நேரத்தில் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்டு செய்ய வேண்டியது ரொம்பவே நல்லது. தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்கள், பண விரயம் அப்படி இருந்தாலும் அதை தாண்டி வந்து உங்களுக்கு லாபங்கள் வெற்றிகள் அப்படிங்கிறது முடிவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் இன்னொரு சிறப்பாக இருக்க வேலை. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. மனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கவலைகள் இருந்தாலும் அதை தாண்டி உங்களுக்கு தொழில் வியாபாரங்கிறது சிறப்பாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற வேலைகளில் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கோங்க. கூடுதல் கவனத்தை எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த காலநேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கூட வேலை பார்ப்பவங்க இந்த காலநேரத்தில் உதவியாக இருப்பாங்க. குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நிம்மதி குறையும்படியான காரியங்கள் நடக்கலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் அதற்கெல்லாம் இந்த காலநேரத்தில் ரெடியாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீண் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக காணப்படுது. இந்த கால நேர சூழலில் இது வந்து கொஞ்சம் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட நலனில் கொஞ்சம் அக்கறைகளை அதிகமாக செலுத்துவீங்க. இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் சோர்வை அடையலாம். சோர்வை அடையிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இந்த கால நேரத்தில் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்குது. பெண்கள் எந்த காரியத்தை ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு செயல்படுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செயல்பாடானது உங்களுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியதும் அவசியமாக இருக்குது. கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இனிமையான பேச்சானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வாய்ப்புகளையும் அதே போல் காரிய சித்திகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் பொன்னான நேரம்னு சொல்லலாம். குறிப்பாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன்னான நேரமாக இருக்கவில்லை. மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த
சார்ந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கி அதில் வந்து லாபம் வெற்றி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் இல்லாமல் விளையாட்டுலேயும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. இப்படி உங்களுக்கு சிறப்புகள் அதிகமாக இருக்க வேலை உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை முருகனை வணங்க. முருகனின் அருளாசி உங்களுக்கு தேவைப்படுது. அதற்கு வந்து ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் தூம் துர்கை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி துர்கா தேவியும் நீங்கள் முருகனை வணங்க. அவங்களோட அருளாசியால் உங்களுக்கு ஏற்றங்கள் வெற்றிகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக வரப்போகுது. நம்ம ஒரு சில தடைகள் தடுமாற்றங்கள் சொன்னோம் இல்லையா, அதே போல் உங்களுக்கு நடுவில் ஒரு சில பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மாற்றம் அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முருகனை ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தையும் துர்கை அம்மனை ஓம் ஹ்ரீம் தூம் துர்கே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்க. இதுவரை உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் கிரக நிலைகளை பார்த்ததில்ல. உங்களுக்கான நட்சத்திர பலன்களை இப்போ நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை விஷாகம் 4ஆம் பாதம். விஷாகம் 4ஆம் பாதத்தை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் தொழில் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த தொழில் வியாபாரம் சார்ந்து உங்களுக்கு வெற்றிகள் ஏற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த வெற்றிகள் ஏற்றத்துக்கு நீங்கள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு போட்டிகள் விலக போது போட்டிகள் விலகிறது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களோட கருத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அவசியமாகவும் இருக்குது. இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு நன்மைகளும் நன்மை சார்ந்த விஷயங்களும் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் பல காரியங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நிறைவேறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. மனக்குழப்பம் இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்க போகுது. மனக்குழப்பங்கள் நீங்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒற்றுமை ஏற்றம் வெற்றி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை பண கஷ்டங்கள் இருந்தாவோ இல்லை நீங்கள் கடன் கொடுத்தது வராமல் இருந்தால் அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் சார்ந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ஒட்டு மொத்தமாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் நன்மை பயக்கும் விதமாக உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்படி முதலாவதான நட்சத்திரத்துக்கு இருக்க வேலை மீதி இருக்க நட்சத்திரங்களை இப்போ பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை அனுஷம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்கள தான் உங்கள் வேலையில் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. பண வரத்து அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட பொருளாதார நிலை மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவே. உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு 90% முயற்சிகள் எல்லாமே லாபமாக இருக்க போகுது. அதே போல் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக செயல்படுவீங்க. இந்த கவனமான செயல்பாடானது உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குடும்பத்தில் இந்த கால நேரத்தில் மகிழ்ச்சி பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் நட்சத்திரம் சார்ந்து அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய காரியங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் செல்வீங்க. இல்லைன்னா அந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு விஷயத்தில் கலந்து கொள்வீங்க. அதாவது கோயில் அது மாதிரி வேலைகள்லையோ இல்லை கோவிலில் அன்னதானம் அது மாதிரி விஷயங்களோ கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்களோ நீங்கள் கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. முதலாவது 2 நட்சத்திரங்களுக்கு இப்படி இருக்கிறது வேலையில் 3வது நட்சத்திரம் கேட்டை. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த குவியற வாய்ப்புகளால் உங்களோட பெயரும் புகழும் மேலுங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தில் நீங்கள் பொருட்களை கொஞ்சம் கவனமாக வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்க நீங்கள் கொடுத்த வாய்ப்புகள் அதாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் வாய்ப்புகளையும் மற்றவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுறப்ப என்ன ஆகுனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய மனிதராக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த கால நேரத்தில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தரும். வேலைகளில் கொஞ்சம் கவனமான செயல்பாடானது உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும்
பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலைக்காக கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும். கூடுதலான உழைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிகளும், ஏற்றங்களும் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து சிறப்பான முயற்சிகளை எடுங்க. அந்த சிறப்பான முயற்சிகள் சார்ந்து வெற்றிகளும், ஏற்றங்களும் அதிகமா இருக்கும். இதே போல 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ குறைய லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.